Hello friends, welcome to MOHANA'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஆலு கச்சோரி. இது வந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணிரலாம். வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 50 கிராம் நிலக்கடலை எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து தேங்காவையும் பச்சை மிளகாவையும் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பச்சை மிளகாய், அடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து ஸ்வீட் அண்ட் சால்ட்டாக செய்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் கொழுக்கட்டைக்கு சேர்க்குற மாதிரி கொஞ்சம் நல்லா வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதில் வந்து கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கையில் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை லைட்டாக தட்டி விட்டு இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நல்லா கையை வச்சு லைட்டாக தட்டி விடுங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி வந்து நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஆலு கச்சோரி எல்லாம் பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அடுத்து இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஏற்கனவே இங்கே எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஆலு கச்சோரி எல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்மளோட ஆலு கச்சோரி. இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா சூப்பரான மொறுமொறுன்னு ஆலு கச்சோரி தயாராகிடுச்சு. இது வந்து ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.